Hi viewers, welcome to our channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் டைப்பான கூடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான கலர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நான் டேபிளில் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ க்ரீன், ஆரஞ்ச், ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து உள்ள கவரில் வச்சுருக்கிறேன். அதை யூஸ் பண்ணும் போது இது பண்ணிக்கலான்ட்டு ஒயிட் வச்சுருக்கேன். நடுவில் கோக்கிறதுக்கு பீட்ஸ் ரெடியாக இருக்குது அண்ட் சிசரும் ரெடியாக வச்சுருக்கோம். தென் பார்த்திங்கன்னா த்ரெட் அண்ட் நீடில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம அந்த மாலை எப்படி பண்ண போகிறோன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு தேவைப்படுது. அந்த மாலையை வந்து மாட்டுறதுக்காக இந்த ரிங்கையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நான் ஒரு மாலையில் உங்களுக்கு சொல்லி வச்சுருந்தேன் ரிங் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு. ஒரு ரிங் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு 4-5 வாட்டி முடிச்சு போட்டுடுங்க. உள்ளே விட்டு முடிச்சு போடுங்க. அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கையால் கட் பண்ண முடியாது. இந்த த்ரெட்டு நல்ல திக்னஸாக இருக்கும். ஃபைனலாக வந்து இந்த இடத்துல ஒரு 3 நாட் போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு போட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வரும். ஸோ டாப்பில் வரும்போது என்ன வரும்னா ஆரஞ்சு கலர் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பீட்ஸ் ஒன்று கோத்துருக்கேன். கோத்துட்டு இந்த ஆரஞ்சை வந்து இப்படி நல்லா அழகாக மடித்து ஃபுல்லாக கோத்து விட்டுடலாம். சரிங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பெட்டல்ஸ் மடித்து வச்சுட்டு ஒரு பீட்ஸ் கோப்பேன். அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதை விட கம்மியாக வச்சோம்னா நல்லா இருக்காது மாலை. ஓகேவா? 4 4 1 5 இதை வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நீடில் ரொட்டேட் பண்ணி வைங்க. ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். எங்கே கேப் இல்லை அப்படின்றத பார்த்துட்டு வைக்கணும் நீங்கள். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு இது 10 இது கோத்துச்சு இல்லையா பெட்டல்ஸு, அப்புறம் ஒரு பீட்ஸ் இப்படி கோத்துட்டு ஃபுல்லாக எடுத்துடுங்க. இந்த மாதிரி நான் ஒரு 10 வந்து கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லைனா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லென்த்தாக போகும். ஓகேவா? இந்த ஒரு 10 கோத்தாச்சா இதே மாதிரி 10 இது கோக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் நமக்கு கோக்கும்போது. இதை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்து காந்தி ஃபோட்டோவுக்கு போடுறதுக்காக ஆர்டர் வந்துருக்கு. சரிங்களா? வந்து பார்த்திங்கன்னா 4 5 7 8 9 10. நான் உங்களுக்கு பேசிங்க கொடுக்கும்போது 10க்கு மேலே கூட கோத்துருப்பேன். ஆனால் 10க்கு கீழே கோக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் மேலே கோத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்குள்ளே வந்து தயவு செஞ்சு கோத்துடாதீங்க. இந்த மாதிரி நான் ஒரு 10 இது கோத்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆரஞ்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இது கோத்தாச்சு. ஓகேவா? இப்படி நல்லா நீக்கி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால நீக்கி பார்த்திங்கன்னா தெரியும். இது 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 கோத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஒயிட் ஒன்று கோக்க போகிறோம். சரிங்களா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகாமல் இருக்கணுன்றதுனால நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோத்துட்டு காமிக்கிறேன். ஓகே? இப்போ ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 10 கோக்கணும். சரிங்களா? 10 வந்து பார்த்திங்கன்னா 6 டைம்ஸ் கோக்கணும். 1
1 2 3 4 5. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே நம்ம க்ரியேட்டிவிட்டியாக போட போட தான் வந்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ நம்மளோட மூளையை நம்ம தொழிலுக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதை வந்து மாலையில் இப்போ நம்ம கோக்குறோம் அப்படின்னா எத்தனை கோக்குறோன்றதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணி ஓகே இதுலேருந்து இவ்வளோ கோத்தா இது கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி மெஷர்மெண்ட்லாம் வச்சு நம்ம கரெக்டாக கோக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி கோத்தா தான் நமக்கு கரெக்டாக வரும். மாலை லென்த்தும் கொஞ்சம் அதிகமாகிடாமல் நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணுறதுனால நல்லா ஈவனாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு செட்டு கோத்துருக்குறோம் இல்லையா, இதே மாதிரி வந்து 6 செட்டு கோக்கணும். சரிங்களா? 1 2 3 இது வந்து 4 5 6 6க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 7 8 9 10. இந்த 10ம் கோத்து முடிச்சாச்சா? இதேமாரி இன்னும் ஒரு 4 கோக்கணும். 2 கோத்துருக்குறேன். இன்னும் ஒரு 4 கோத்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆக கோத்தலாம். ஃபஸ்ட்டு நான் 6ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ 7ஆக கோத்தலாம். ஏன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 வரணும். ஸோ அதை நான் 7 7ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் 14 வந்துடும். பேலன்ஸ் இருக்கிற 3 வந்து ப்ளூக்கு மிங்கிள் பண்ணலாம் அப்படின்றதுனால பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா அசோக சக்கரத்துக்கு நமக்கு ப்ளூ வேணும் இல்லையா, ஸோ நம்ம போட்டு கொடுக்கும்போது அதை கொஞ்சம் நல்லா அழகாக ப்ராப்பராக போட்டு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும் போது நடுவில் இப்போது 3 வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்து போட போகிறேன். ஓகேவா? இது வந்து 7th ஒன் போடுறது நம்ம. ஓகே, 7th ஒயிட் போடுறோம். ஒயிட் கோத்து முடிக்க போகிறோம். பீட்ஸோடு சேர்த்து ஒயிட் முடிஞ்சிச்சு. அப்படின்னா ஆரஞ்சோடு சேர்த்து ஒயிட் வந்துருக்குது. இப்போ வந்து நான் கோக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கோக்குறோம். சரிங்களா? ப்ளூ வந்து இதை வச்சுட்டு ஒரு 3 10s கோக்க போகிறோம். நம்ம 10 10ஆக கோத்துக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, ஸோ 3 10s கோக்கணும். இந்த 3 10ஸும் நான் கோத்து முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? 3 and 4 5 6 7 8 9 and 10 கோத்துக்கிறோம் இல்லையா. இன்னும் நம்ம 2 செட்டு வந்து ப்ளூ கோக்கணும். சரிங்களா? அதை கோத்துட்டு திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டே வந்து ஒரு 7 இது கோக்கணும். ஃபுல்லாகவே நான் கோத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஆரஞ்சு கோத்துருக்கோம், ஒயிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூவு, அகைன் ஒயிட் கோத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கோக்கணும். ஏன்னா பாட்டமில் வந்து இப்படி மாலை கோக்கும்போது பார்த்திங்கன்னா பாட்டமில் க்ரீன் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம க்ரீன் வந்து ஒரு 10 10ஆக வந்து 10 டைம்ஸ் கோக்கணும். ஓகே, இப்போ இந்த ஒயிட் எடுத்து ஓரம் வச்சுட்டு க்ரீன் எடுத்து நம்ம கோக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டாண்டு சரியில்லாதனால இப்படி வருது. ஓகே, பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து ஒரு 10 10 தான், 10 டைம்ஸ் கோக்கணும். ஓகே, இதில் வந்து கீழே அந்த மாற்ற மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம எந்த கலரும் கொடுக்க முடியாது. நம்ம வந்து ப்ளைன் க்ரீனே கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வேறு ஏதாவது
கலர் குத்தி இதை வீடியோ வேறு போடுறோம் இல்லையா, ஆல்ரெடி நான் கூடையில் வந்து ஃப்ளாக் கூடைன்ட்டு ஒன்று போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நான் ஹாரிசன்டலில் போட்டுட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இது நிறைய பேர் கேள்விக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து அவங்க அப்படி கேட்டாங்க, அதனால் நான் போட்டு கொடுத்தேன். அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் இதில் அந்த இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருக்கணுன்றதுனால நான் கீழே வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கொடுத்துட்டு போகிறேன். ஓகே, க்ரீன் கொடுத்து பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மற்றவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தவிர போட்டு கொடுக்குறோம். அது சிலருக்கு இஷ்யூவாக இருக்குதுன்னும் போது நம்ம எதுலேயும் தள்ளிடாமல் கரெக்டாக அப்படியே பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? க்ரீன் ஒன்று கோத்துருக்குறோம். இதே மாதிரி வந்து இன்னும் 9 க்ரீன் கோர்க்கணும். கோத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி க்ரீன் வந்துடுச்சா? க்ரீன் வந்ததுக்கப்புறம் இன்னும் 9 டென்ஸ் கோர்க்கணும். கோர்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ இது பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10மே நம்ம கோர்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? ஃபுல்லாக கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கீழே வந்து வருது இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 பீட்ஸ் கோர்த்துடலாம். ஒன்று வந்து கீழே அந்த குஞ்சலை மாதிரி தொங்கும் இல்லையா, அதுக்காகவும் மீதி 2 வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டால் தான் அந்த கீழே இருக்கிறது நல்லா ஐடென்டிஃபை ஆகும். அதனால் இந்த இடத்துல மட்டும் நான் எப்போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பீட்ஸ் கோர்க்கணும். ஓகேவா? 3 இல்லை 4 பீட்ஸ் கூட கோர்த்துருங்க. கோர்த்துட்டு 4ஆவதாக வர பீட்ஸை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிடுங்க. லூஸ் விடாமல் ரிவர்ஸில் எடுங்க. சரிங்களா? நல்லா இழுத்துடுங்க. இழுத்துட்டு இதை வச்சு இப்படி ரிவர்ஸில் எடுங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து இன்னும் 2 பீட்ஸ் கோர்த்துட்டு க்ரீன் வந்து கோர்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் சைடு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டபுள் சைடு வரணும் இல்லையா? அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சிங்கிள் சைடு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு சைடும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மாலை எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபுல்லாக கோர்த்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஒயிட் கோர்க்கறதுக்காக எடுத்துருக்குறோம். சரிங்களா? இப்போ ஒயிட் வந்து அந்த பக்கம் நம்ம எத்தனை கோர்த்தோம்? 7 கோர்த்தோம் இல்லையா? 7 டென்ஸ் கோர்த்தோம். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 7 டென்ஸ் கோர்க்கணும். ஒரு பக்கம் அதிகமாக கோர்த்து ஒரு பக்கம் கம்மியாக கோர்த்துட்டிங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியல உங்களால் அப்படின்னும் போது நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பென்னு பக்கத்துலேயே வச்சுங்க. பென்னும் பேப்பரு இல்லை நோட்டே கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுபடி பார்த்து கரெக்டாக வந்து இதில் வந்து இந்த கலர் வந்து இங்கே நம்ம இவ்வளோ கோர்த்துருக்குறோம். ஒவ்வொரு மாலைக்கும் நீங்கள் அழகாக மெஷர்மெண்ட்டு நோட் பண்ணி வச்சு கோர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈவனாக வரும் மாலை. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் நல்லா பண்ணலாம். சரிங்களா? சிலர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் வச்சுக்காமல் மாலை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உருவிட்டு எடுப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி வேணாம். இந்த மாதிரி இழுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மடங்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு பிகர் டைட் பண்ணுங்கள். ஓகே? இப்போ ஒயிட் வந்து நம்ம 2 கோர்த்துருக்கோம். இன்னும் 5 கோர்க்கணும். 5 டென்ஸ் கோர்க்கணும். 50 ஒயிட் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 ப்ளூ கோர்க்கணும். அதை நம்ம கரெக்டாக கோர்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஸ் நம்ம வந்து லாஸ்ட்டாக இந்த ஒயிட் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஆரஞ்சு தான் கோர்க்க போகிறோம். ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 10 டென்ஸ் கோர்க்கணும். ஸோ அதையும் நம்ம இப்போ கோர்த்துடலாம். கோர்த்துட்டு கீழே வந்து அந்த குஞ்சலம் மாதிரி கீழே தொங்கும் இல்லையா? ஸோ நம்ம அதையும் ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப லென்த்தாகும். கிட்டத்தட்ட நான் இது 1 ஹவராக கோர்த்துட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ லென்த்தாக வீடியோ போட்டோம்னா நமக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நான் பாஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா?
இது நல்லா இப்படி மடிச்சுட்டு இப்படி போடுங்க. அதேமாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொட்டேட் பண்ணி போடுங்க ஊசியை. எந்த டைரெக்ஷனில் பூ பெட்டல்ஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்றத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி போட்டுனே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி இந்த கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூ கூட அந்த பூ கூடன்ட்டு நீங்களாக நேரில் போய் வாங்கினீங்கன்னும் போது உங்களுக்கு எந்த சைஸுன்றது ஞாபகம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ஷேப்ஸும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கலர் வேணுன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் கையில் ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரிலாம் மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பீஸ் ஒன்று கொண்டு போயிடுங்க. அதுதான் நமக்கு எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா அவங்களேன் மாற்றி வாங்கி வர மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எப்படியோ வாங்கி வந்தாலும் அதை வேஸ்ட் ஆக்காமல் வேறு எதுக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு பணம் வந்து எதுவுமே சும்மா கிடைக்கிறது கிடையாது. ஸோ ப்ளீஸ் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பார்த்திங்கன்னா இது 2 இது முடிச்சிருக்கிறோம். இன்னும் 8 கோக்கணும். ஸோ 8மே கோர்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸ் ஒன்று கோத்துற வேண்டியது தான். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ ஆரஞ்சை நம்ம கோத்து முடிச்சாச்சு. ஸோ மாலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவே வியூ காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இங்கே வந்து ரிங்கு ஆட் பண்ணணும். ஸோ இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு ரிங்கு ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி நல்லா உள்ளே விட்டு ஒரு நல்லா முடிச்சு போட்டுடுங்க. ஒரு 4-5 முடிச்சு போட்டுடுங்க. ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுடுங்க. உள்ளே விட்டுட்டு திரும்பியும் உள்ளே விடும்போது இந்த முடிச்சுக்கு உள்ளே விட்டு இப்படி எடுங்க. நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? திரும்பி இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது அகைன் உள்ளே விட்டுட்டு எடுக்கிறீங்க இல்லையா, இந்த ரிங்குக்குள்ளே இப்படி விட்டுடுங்க. விட்டிங்கன்னா நாட் மாதிரி வந்துடும். ஓகே, அதேமாரி ஒரு 4-5 நாட் போட்டுடுங்க. போட்டுட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த குஞ்சலம் மாதிரி கீழே தொங்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதும். இங்கே முடிச்சு போட்டாச்சு. இது வந்து அவ்வளோ சேஃபாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இங்கே ஒரு பீட்ஸ் கோத்துருக்கோம் இல்லையா, அந்த பீட்ஸ்க்குள்ளே கொண்டு போயிட்டு இப்படி ஊசி எடுத்துன்னு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது இந்த ஊசியோட த்ரெட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு நாட் போடுங்க. போட்டிங்கன்னா பீட்ஸ் கடையில் ஒரு நாட் ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துல இப்படி ஒரு நாட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ த்ரெட்டாக நாட் போடும்போது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கழண்டி வராது. ஸோ இது எக்ஸஸ்ட்ரா இருக்குது, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 3 நாட்ஸ் போட்டுடுங்க. உள்ளே விட்டு எடுத்துன்னு வந்து சிக்காயிடாமல் அதே நேரத்தில் பூவில் எதுவும் மாற்றக்கூடாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க நாட் போடும்போது. ஓகே, போட்டு இந்த ரிங்குக்குள்ளே விட்டுடுங்க. நாட் நல்லா போட்டாச்சு, டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம த்ரெட்டை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு இங்கேயே த்ரெட்டு கட் பண்ணால் ஒரு மாதிரி கழண்டி வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அகைன் இந்த பீட்ஸ்குள்ளவே ஊசியை விட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம முடிச்சு போட ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது. இது வந்ததுக்கப்புறம் இதை கட் பண்ணிவிடுங்க த்ரெட்டை. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த குஞ்சலத்துக்கு வந்து நம்ம
க்ரீன் ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால் லைட்டாக ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டுடுங்க. நாட்டுக்கு அப்புறம் இருக்கிற எக்ஸஸ் த்ரெட்டை வந்து நீங்கள் இப்போ கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம இப்போ கோக்க போது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் கோக்க போகிறோம். ஓகே, க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இப்படி கவுத்துடுங்க. கவுத்துட்டு பாட்டம் வரைக்கும் கொண்டு போங்க. ஏன்னா நம்ம அந்த பீட்ஸில் இந்த சின்ன நாட் போட்டோம்னா உருவி வந்துடும். அதனால் இப்படி ஒன்று கவுத்துடுங்க. கவுத்து முடிச்சுட்டு இந்த 2 பீட்ஸ் இருக்குது இல்லையா, இதில் ஒரு பீட்ஸ்குள்ளே இது உள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டு அகைன் இது மேலேயே வாங்க. மேலேயே வந்துட்டு திரும்பியும் இந்த க்ரீன்லேயே ஒரு சொருவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக டைட்டாக வந்து நின்றுடும். ஓகேவா? இந்த முடிச்சியும் வந்து உங்களுக்கு கழண்டி வராது. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 3 டைம்ஸ் போத்துடுங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு க்ரீனு ஒயிட்டு க்ரீன் அப்படின்னு கூட போத்துக்குங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்ரெடி கோத்துருக்குறோம். ஸோ 2 3 4 5 6 7 8. நான் வந்து இதை கம்ப்யூட்டரில் ஆட் பண்ணி அதை ஸ்பீடப் பண்ணி அப்படிலாம் பண்ணலை. ஜஸ்ட் அப்படியே மொபைல்லே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் இதை சொல்லும் போதெல்லாம் ஒரு பாஸ் கொடுக்குறேன் இல்லையா, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் பண்ணுறது. இல்லை எடிட்டிங் வேலைலாம் எந்த வேலையும் நான் பண்ணலை. ஓகே, க்ரீன் போட்டாச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் போட்டுடலாம். இல்லை நீங்கள் நான் ஆரஞ்சு போட்டோம்னா கொஞ்சம் இதுவாகிடும். இதெல்லாம் க்ரீன் ஒயிட் க்ரீன்னே போட்டுடலாம். 1 2 ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். சரிங்களா? வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாக போகும். அவ்வளோ வேண்டாம், நமக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்தால் போதும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஏன்னா எனக்கெலாம் வந்து ஐடியா கொடுக்குறதுக்கும் ஆள் கிடையாது, அதை எடுத்து இது பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. யாரையாவது ஒன்று பார்ப்பேன், அதை வச்சு நான் பண்ணணுன்ட்டு நினச்சி தான் பண்ணுறது. ஆனால் அந்த மாதிரி தவிக்கிற நிறைய பேருக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடவே ஆரம்பித்தது. ஓகேவா? இதனால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க கூட மெசேஜில் கேட்டிருந்தாங்க, அவங்க மாலை கடை வைக்க போகிறோம், ஸோ ஷாப்போட டீட்டெயில்ஸு மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நான் ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவே எடுத்து போட்டிருப்பேன். பட் மெட்டீரியல் டீட்டெயில்ஸ்னும் போது ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து இது பண்ணி அவங்க கடைக்காரங்கக்கிட்ட கேட்டு என்னால் போட முடியாது. ஏன்னா நான் அந்தளவுக்கு பெரிய யூடியூப் சேனல்லாம் வச்சிடல. சரிங்களா? இப்போ 2-3 யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் போயிட்டு ஜஸ்ட் அந்த ப்ரைஸஸ் மட்டும் கேட்டு வீடியோ போடுறவங்க இருக்கிறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணலை. கேட்டிங்கன்றதுனால நான் நேரில் போகும்போது ஒரு வாட்டி எடுத்து கொடுத்தேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? உங்களுக்காக மட்டும்தான் நான் நேரில் போய் பார்த்துட்டு, அதுவும் அந்த சலங்கை பூஜை டீம் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போனேன். அந்த நேரத்தில் அந்த கடை பார்க்கவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ கேட்டதுனால நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம க்ரீன் வந்து கோர்த்து முடிக்க போகிறோம். ஸோ மாலையோட அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ ஃபுல்லாக கிளியராக பார்க்கலாம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபோனை வந்து ஒரு பாக்ஸ் மேலே வச்சுட்டு அதுக்கு கிட்ட வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதை கோர்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபோனை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து இதை இது மேலே போட்டுட்டு காமிக்கிறேன். டேபிள் மேலே போட்டுட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை முடிச்சு போடுறோம். ஆல்ரெடி வந்து நான் எல்லா மாலையிலையும் சொல்கிற மாதிரி தான் இதை உள்ளுக்குள்ளே கொடுத்து ஒரு 3 or 4 டைம்ஸ் எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி எடுக்கும் போதும் ஒரு சின்ன சின்ன நாட் போட்டுடுங்க. நாட் இப்படி
போட்டு முடிச்சுட்டு ஃபோர்த் டைம் இப்படி போடும்போது நல்லா சுற்றிட்டு போடுங்க. 1 2 3 மூணு சீட்டு மேலே இப்படி போட்டு சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதை நல்லா எடுத்துடுங்க. நல்லா இதுவே டைட் ஆகிடும். உங்களுக்கு அப்படியே ரொம்ப கழண்டி வந்துடும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா உள்ளுக்குள்ளே விட்டு எடுத்தீங்க இல்லையா, இந்த த்ரெட் இருக்கும் பாருங்கள், அந்த த்ரெட்டை வச்சு திரும்பியும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு இழுத்துடுங்க. அதை திரும்ப அந்த த்ரெட்டுக்குள்ளவே விட்டு இப்படி எடுத்துடுங்க. எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பீட்ஸ்குள்ளே ஊசியை விட்டுட்டு நூல் வந்து இந்த பக்கம் வச்சு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ கோர்த்து முடிச்சாச்சு. இதோட ஃபுல் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இதுதாங்க இந்த மாலையோட ஃபுல் அவுட்புட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்காக கேட்குறவங்க, யாருக்காக இருந்தாலும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்குவாங்க. இதுவும் வந்து ஒரு ஆர்டர் தான். ஸோ அதுக்காக வந்து நம்ம போட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாலையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த மாதிரி மாலை வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க. அதுபடி நாங்கள் நல்ல முறையில் செஞ்சு கொடுப்போம். ஓகேவா? நியர்பை வந்து 1K சப்ஸ்கிரைபருக்கு இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.